தொகுதி மறுவரையறை தொடர்பாக எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கிறார். அது தொடர்பான காட்சிகளை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு சென்னை கலைவாணர் அரங்கில் தொகுதி மறுவரையறை தொடர்பான அனைத்து கட்சி எம்பிக்கள் கூட்டத்திற்கு ஏற்கனவே அழைப்பு விடுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது கூட்டத்தில் பங்கேற்பதற்காக முதல்வர் விஜய் வருகை தந்திருக்கக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். விவரங்களோடு செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, வணக்கம். தொகுதி மறுவரையறை தொடர்பான எம்பிக்கள் கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தற்போது முதல்வர் விஜய் கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். இப்போது வரைக்கும் எந்தெந்த கட்சிகளுடைய எம்பிக்கள் தற்போது கலைவாணர் அரங்கத்திற்கு வந்திருக்கிறார்கள்? இந்த கூட்டம் தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம் மோனிகா. தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில இன்றைய தினம் தொகுதி மறுவரையறை தொடர்பாக அனைத்து கட்சி நாடாளுமன்ற மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுக்கான அந்த கூட்டம் என்பது நடைபெற இருக்கிறது. அதற்காக தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் கலைவாணர் அரங்கத்திற்கு, குறிப்பாக அந்த கூட்டம் நடைபெற இருக்கக்கூடிய கலைவாணர் அரங்கத்திற்கு வருகை தந்திருக்கிறார். குறிப்பாக அந்த தொகுதி மறுவரையறை பொறுத்தவரை தொகுதி மறுவரை சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் தென்னிந்திய பகுதிகளில் இருக்கக்கூடிய மாநிலங்கள் தங்களது அந்த எம்பி சீட்டுகளை இழக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். எனவே அது தொடர்பாக உடனடியாக அனைத்து கட்சியினரும் கூடி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில அனைத்து கட்சி எம்பிக்களுடனான அந்த கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்திற்கு தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும், எம்பி பிரதிநிதித்துவம் கொண்டிருக்கக்கூடிய அனைத்து கட்சிகளுக்கும் முறையாக அழைப்புதல் என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இது தொடர்பாக இந்த கூட்டத்தில் திமுக, அதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில தற்போது தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டணி மற்றும் ஆதரவு கட்சிகளாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, IUML, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளை சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் என பலரும் தற்போது இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். குறிப்பாக 3 மணிக்கு இந்த கூட்டம் தொடங்கும் என்பதாக கூறப்பட்டிருந்த நிலையில அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது தீவிரமாக போடப்பட்டிருந்தது. குறிப்பாக இந்த கலைவாணர் அரங்கம் உள்ளே நுழையக்கூடிய அந்த வாயில்கள் முழுவதுமாகவே காவல்துறையினர் பேரிகேடுகள் அமைத்து பாதுகாப்பு பணியில ஈடுபட்டு வந்தார்கள். குறிப்பாக முதலமைச்சர் சரியாக 2:52 மணிக்கே இந்த கூட்டம் நடைபெறக்கூடிய இந்த அரங்கத்திற்கு வருகை தந்துவிட்டார். சரியாக இன்னும் ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாக இந்த கூட்டம் தொடங்கும் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தற்போது இந்த நடைபெறக்கூடிய கூட்டத்தில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் மக்களவை மற்றும் மாநிலங்களவை உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது 57 உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இந்த 57 உறுப்பினர்கள் திமுக, அதிமுக, தேமுதிக, மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் பங்கேற்க மாட்டார்கள் என்று தெரிவிக்கப்பட்டதன் காரணமாக ஒட்டுமொத்தமாக 37 எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் புறக்கணித்து ஆப்சென்ட் ஆகியிருக்கிறார்கள். மற்ற கட்சிகளை சேர்ந்த குறிப்பாக காங்கிரஸ் மற்றும் மதிமுக, இடதுசாரி கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள், IUML உள்ளிட்ட கட்சிகளை சேர்ந்த எம்பிக்கள் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நம் காட்சிகளில் பார்க்க முடிந்தது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த பல்வேறு நாடாளுமன்ற உறுப்பினர்கள், மாநிலங்களவை உறுப்பினர்கள் ஏராளமானோர் இந்த கூட்டத்திற்கு வருகை தந்திருந்தார்கள். அதே போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சேர்ந்த எம்பிக்கள் இங்கே வருகை தந்திருந்தார்கள். அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிந்தது. இதே போன்று இந்த கூட்டத்தில் பங்கேற்பதற்காக தமிழ்நாட்டின் சில அமைச்சர்களும் வந்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் அரசின் பொதுப்பணித்துறை அமைச்சராக மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா வருகை தந்திருந்தார். அதே போன்று பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் இங்கு வருகை தந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர், நீர்வளத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய ஆனந்த் அவர்களும் வருகை தந்திருக்கிறார். எனவே இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டம் என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த கூட்டமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொகுதி மறுவரையறை பொறுத்தவரையிலும் தொடர்ச்சியாக காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்து வரக்கூடிய நிலையில தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் தமிழ்நாட்டின் முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய ஜோசப் விஜய் இந்த தொகுதி மறுவரைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அது தொடர்பான சட்ட மசோதா தாக்கல் செய்யக்கூடாது என்பதனை வலியுறுத்தும் விதமாக தற்போது அனைத்து கட்சிகளுடைய எம்பிக்களையும் கூட்டி இந்த கூட்டத்தினை ஏற்பாடு செய்திருக்கிறார். முதலமைச்சர் விஜய் தலைமையில தான் இந்த கூட்டம் என்பது நடைபெற்றுள்ளது. இந்த கூட்டத்தில் குறிப்பாக தொகுதி மறுவரை காரணமாக தமிழகத்திற்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் என்னென்ன என்பது தொடர்பாகவும், அதே போன்று இந்த தொகுதி மறுவரை சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டால் தென்னிந்திய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மாநிலங்களுக்கு குறிப்பாக எம்பிக்களுடைய அந்த இடம் என்பது குறைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது, சாத்தியக்கூறுகள் இருப்பது என்பதாக கூறப்படுகிறது. அது தொடர்பாகவும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக கூறப்படுகிறது. இதனை தொடர்ச்சி அனைத்து உறுப்பினர்களும் தங்களது கருத்துக்களை பதிவு செய்ததற்கு பிறகாக இறுதியாக அனைவரும் ஒன்று திரண்டு ஒரே முடிவினை, ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற இருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. மோனிகா. தகவல்களுக்கு நன்றி ஜெயலானி.